ஒரு கும்பல் நாய்களை வெட்டுறாங்க, நாய்களை சுடுறாங்க, நாய்களை வந்துட்டு கொலை பண்ணுறாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, பைக்கு தூக்கி அது மேலே தூக்கி எறிகிறாங்க. அப்படின்னும் போது அதுக்கு வலி இருக்காதாங்க? அதுக்கு ஒரு உயிர் கிடையாதா? தயவு செஞ்சு அது ஒரு நோயாளியாக பாருங்கள். அந்த டாக் இஸ் அன் அஃபெக்டட் டாக், இட் இஸ் அன் டிசீஸ்டு டாக். அந்த டாகுக்கு பயிற்சி கொடுப்போம், அந்த டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், மருத்துவம் கொடுப்போம், அதை சரி செய்வோம். அப்படின்லாம் இயற்கை அது மரணம் அடையிடும், தவறு கிடையாது. அந்த ஒரு நாய் வந்து ஒரு நோய் நாயின்றதுனால ஒட்டுப்பட்ட நாயை நம்ம காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரின்றது பழிவாங்கும் செயலாக தான் நான் பார்க்குறேனே தவிர அந்த இடத்துல எந்த விதமான ஒரு கரெக்டான மனிதநேயத்தோட அணுகுமுறை கிடையாது. ஸோ ஒரு டாக்டராக என்னோட பார்வை என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் பசங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க. டாக் பைட், டாக் லிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே, அன்னோன் பைட், இந்த தெருநாய் என்னன்னு தெரியலன்னா உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போய் ரேபிஸ் வேக்சின்ஸ்லாம் போட்டுருங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எந்த பயமும் கிடையாது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு முக்கியமான வேலை என்னன்னா, அந்த நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு கருத்தடை பண்ணுங்க, அதுக்கு வந்து வேக்சின் போடுங்க, அதுங்களை பராமரிக்கோங்க, அதுங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு நாய்களை ஒழிக்கணும்னு கிளம்புனீங்கன்னா ஒரு உயிரினமும் அடுத்து ஒழிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த உலகத்தில் அப்போ யார் வாழ்றது?